இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. செப்பனியா 1 அதிகாரம் 18 வசனம். சுவிசேஷகரான C.T. ஸ்டட் என்ற தேவ ஊழியர் இங்கிலாந்தில் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு செல்வ சீமாட்டியின் அழைப்பின் பேரில் அவளுடைய வீட்டில் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டார். விருந்தும் உபசரணையும் மிகவும் தடபுடலாக இருந்தது. ஆனால் அந்த சீமாட்டி ரட்சிக்கப்படாதவர் என்றும் தன் பண செல்வாக்கை காட்டவே இப்படி உபச்சாரம் செய்கிறாள் என்பதையும் அவர் அறிந்தபோது மிகவும் வேதனை அடைந்தார். ஒன்றும் சாப்பிடாமல் துயரத்தோடு அப்படியே அமர்ந்து விட்டார். கடைசியாக சீமாட்டி ஒரு குவளையில் பால் கொண்டு வந்து அதையாவது குடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு பார்த்தாள். அவரோ தலை குனிந்தவராய் பதில் பேசாமல் அமைதியாய் கீழே பார்த்து கொண்டே இருந்தார். சீமாட்டிக்கு கோபம் வந்துவிட்டது. இங்கிலாந்து தேச கோடீஸ்வரியான நான் உம்மை எவ்வளவோ வற்புறுத்தியும் நீர் பால் அருந்தாதது ஏன் என்றாள். கண்ணீரோடு சுவிசேஷகர் சொன்னார், ராஜாதி ராஜாவான கிறிஸ்து உமக்காக இரத்தம் சிந்தி நீர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உம்மை எவ்வளவோ வற்புறுத்தியும் நீர் அவரை காக்க வைத்துக் கொண்டிருப்பது ஏன் என திருப்பி கேட்டார். இந்த வார்த்தைகள் சீமாட்டியின் உள்ளத்தை உடைத்தது. கல்வாரி அன்புக்கு முன் தன் மேன்மையெல்லாம் குப்பை என்று அறிந்து கிறிஸ்துவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் தேவன் நம்மிடம் நம் பணத்தையோ தங்கத்தையோ வைரத்தையோ கேட்கவில்லை. மாறாக, என் மகனே என் மகளே உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா என்றுதான் கேட்கிறார். செப்பனியா 1 அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் போது கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள் என்று கூறுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளை குறித்து செப்பனியா இவ்விதமாக தொடர்ந்து கூறும்போது 17 மற்றும் 18 வசனங்களில் அவர் இவ்வாறு கூறுகிறார். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என வாசிக்கிறோம். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாள் வரும். அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு உறுதியான நிகழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்கும் வேளையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக உங்கள் பணத்தை தூக்கி எறிந்து தேவனுடைய கோபத்தில் இருந்து தப்பிவிட பார்ப்பீர்களா? உங்கள் வங்கிகளில் வைப்பு நிதியாக போடப்பட்டிருக்கும் பெரும் தொகையை காசாக மாற்றிக் கொடுத்து தேவனிடம் என்னை காப்பாற்றும் என கெஞ்சுவீர்களா? ஒருவரும் இப்படிப்பட்ட வழிமுறைகளினால் தங்கள் அழிவிலிருந்து விடுதலையை வாங்க முடியாது. எந்த மனிதனையும் அவன் செய்த பாவங்களின் விளைவுகளிலிருந்து பணம் விடுதலை செய்ய முடியாது என்பதை அறிந்து இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே மாண்டார். அழிந்து போன உங்கள் ஆத்துமாவை மீட்பது உங்கள் பணம் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே உங்கள் ஆத்துமாவை ஆக்கினையிலிருந்து மீட்க வல்லது என விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாட்களிலும் கூட ஐஸ்வர்யவான்கள், செல்வவான்கள், தனவான்கள், அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே தங்கள் பணத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து அப்பா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வருகிற மீட்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள் அப்பா. நீர் அவர்களுக்கு உணர்வை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கோப பற்றி
பற்றி எறிகிற அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே தங்கள் பணத்தினால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.